Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது 5 வகையான பொரியல். அதாவது சின்ன சின்ன விசேஷங்கள், அதாவது திருவாதிரை, பொங்கல் டைமில் இந்த மாதிரி அதாவது சின்ன சின்ன விசேஷங்களுக்கு வந்து நம்ம 5 பொரியல் வந்து செய்யலாம். அதாவது நாட்டு காய்கறிகள் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு போட்டாச்சு. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் இது வந்து ஒரு 30 செகண்ட் வதக்கிட்டு இருக்கங்க ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி வந்து ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம். தேவையான அளவு உப்பு. இதுக்கு நம்ம கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சுக்கலாம். இருக்குங்க, ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி வந்து அதாவது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பீர்க்கங்காய் பொரியல் ரெடி. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். இப்போ நம்ம புடலங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு உப்பு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 2 கரண்டி அளவுக்கு நான் துவரம் பருப்பு இல்லைனா பாசிப்பருப்பு 2ல் எது வேணாலுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகணும். தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன். அவ்வளோதான், புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிரும். எப்போவுமே வந்து என்னென்னா புடலங்காய் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. அதாவது இந்த மாதிரி பருப்பு, தேங்காய் ஆட் பண்ணி சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனால நல்லா சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீர்க்காய்ங்கிறதுனால ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். புடலங்காயும் ரெடி ஆகிடும். புடலங்காய் ரெடி ஆகிடுச்சு. தண்ணியும் ஃபுல்லாக வந்து வற்றிடுச்சு. இப்போது புடலங்காயை ஆஃப் பண்ணிக்கலாம். புடலங்காய் பொரியல் ரெடி ஆயாச்சு. நம்ம வாழைக்காய் செஞ்சுக்கலாம். ஏன்னா தண்ணி வச்சுருக்கேன். இது கூட உப்பு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டுட்டுனா கருப்பாகாது. நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறம் ஆகட்டும். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய். இப்போ நம்ம வாழைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆப்ஷனல் தான். தேவையான அளவு உப்பு. தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு வேக வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி இருக்குது. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடாய் வச்சுட்டோம். வெண்டைக்காய் தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. கடலைப்பருப்பு பொன்னிறானதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு 1/2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள். நல்லா வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெண்டைக்காயை தாளிச்சிட்டோம். இது வந்து நல்லா வேகட்டும். அது வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு தனி பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்து இன்னொரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இப்போது அவரைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இதுக்கு சாம்பார் பொடி ஆட் பண்ணலாம். அவரைக்காய்க்கு சாம்பார் பொடி ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுக்கலாம். அவரைக்காய் வெந்துட்டுருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது அவரைக்காய் ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போது அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நான் 5 வகை பொரியல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.